நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது சொந்த நட்சத்திரங்களில் இருக்கும் ராகு கேதுக்கள் தரும் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ராகு கேதுக்கள் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் அமரும் போதோ, தங்களுக்குள் நட்சத்திரங்களை பரிமாறிக்கொண்டு சார பரிவர்த்தனையில் உள்ள போதோ, அல்லது ஒருவருக்கொருவர் அடுத்தவரின் நட்சத்திரங்களில் இருக்கும்போதோ என்ன பலன்களை தருவார்கள் என்பதை கணிப்பது மிகவும் கடினமான ஒரு நிலையாகும். தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகியவைகளில் அமரும் ராகு பெரும்பாலும் நன்மைகளை செய்வதே இல்லை. நம்முடைய மூல நூல்களில் ராகு நன்மை தரும் இடங்களாக சொல்லப்படும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளிலும் ராகுவின் மேற்கண்ட சொந்த நட்சத்திரங்கள் அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் நமக்கு வழிகாட்டவே ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படுவார்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, கும்பராசியில் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பூரணமாக சனியைப் போலவே செயல்படுவார். சனி அந்த லக்கணத்திற்கு சுபராக இருக்கும் பட்சத்தில் நல்ல தன்மையுடனும், அசுபராக இருந்தால் கெடுபலன்களையும் தரும் அமைப்பிலும் ராகு பலனளிப்பார். குறிப்பாக தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ராகு இருப்பதால் ராகு தரும் பலன்கள் சனியின் வழிகளில் ராகுவின் காரகத்துவத்தில் கும்பம் அந்த லக்கணத்திற்கு எத்தனையாவது வீடு என்பதை பொறுத்து அமையும். உதாரணமாக, ஒரு மிதுனலக்கணக்காரருக்கு 9ஆம் இடமாகிய கும்பத்தில் ராகு சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து தசை நடத்துவாராகில், கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு கேதுக்கள் அந்த பாகவத்தை கெடுத்து பலன் தருவார்கள் எனும் விதிப்படி அந்த ஜாதகரின் தந்தை மற்றும் தந்தை வழி அமைப்புகளை கெடுத்து பாக்கியாதிபதி சனியைப் போல தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே பொருள் தருவார். கடகலக்கணத்திற்கு அதே கும்பத்தில் இருக்கும்போது இங்கே சனி அஷ்டமாதிபதி என்பதால் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும் ராகு முழுக்க சனியின் எட்டக்கூடிய பலன்களை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே செய்வார். இதுபோன்ற நிலைகளில் ஜாதகரை சூதாட்டம், பங்குச்சந்தை, குறுக்கு வழி நாட்டம், வெளிநாடு சம்பந்தம், அந்நிய இன மத மொழிக்காரர்களின் தொடர்பு போன்றவைகளில் ஈடுபடுத்தி பெரும் நஷ்டத்தை கொடுப்பார். சனியின் சூட்சுமவலு அல்லது ராகுவிற்கு சுவர் சம்பந்தம் மட்டுமே இந்த பலன்களை மாற்றும். இதுபோலவே துலாம் ராசியில் தனது நட்சத்திரமான சுவாதியில் இருக்கும் ராகு சுக்கிரனும் சனியும் இணைந்திருந்தால் என்ன பலன்களை தருவாரோ அதுபோன்ற பலன்களை அந்த லக்கணத்திற்கு ஏற்ப தருவார். உதாரணமாக, இந்த இடம் லக்கணமாயின் சுயசார்பற்ற ராகு தசையில் சுக்கிரனின் வலுவை பொறுத்து நன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில் மேசலக்கணமாகி 7ஆம் இடத்தில் இருப்பாராயில் 7இல் சனி இருப்பதை போன்று பலன் தருவார். 7ஆம் இடமும் சுக்கிரனும் தாம்பத்திய சுகம், வாழ்க்கை துணை போன்றவற்றை குறிப்பவை என்பதால் இவற்றில் பாதிப்புகள் இருக்கும். மேலும் சுயசாரத்தில் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய காரகத்துவங்களான தன்னைவிட மூத்தவரிடம் உறவு, விதவை, நீசமானவர்கள், வேறு இன மத மொழிக்காரர்கள் தொடர்பு, இணைவு போன்றவற்றை தருவார். இருக்கும் பாவத்தை கெடுக்கும் குணமுடையவர் ராகு என்பதால் தாமத திருமணம், மனமாகாத நிலை, கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி,
என தாம்பத்திய சுகம் கிடைக்காத அமைப்பு, உறவில் நாட்டமின்மை அல்லது முறையற்ற வழி உறவில் ஆர்வம் போன்றவைகளும் இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் அமரும் ராகுவால் இருக்கும். அதேபோல ஒரு மீனலக்கண ஜாதகருக்கு இந்த இடத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது 8 குடையவனாகி அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, சூதாட்டம், பங்குச்சந்தை, மோசடி வழிகள் போன்றவைகளில் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ செய்வார். சுகத்துவமாக இருந்தால் நன்மைகளையும், பாவத்துவம் இருந்தால் தீமைகளையும் செய்வார் என்று அறிய வேண்டும். மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் ராகுவிற்கும் இதுபோன்ற பலன்களே பொருந்தும். சனியைப் போலவும் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் செயலிடும் கிரகம் ராகு என்பதால் கும்பத்தில் இருக்கும் பொழுது சனி துலாத்தில் சுக்கிரன் மற்றும் சனி மிதுனத்தில் புதன் மற்றும் சனியின் கூட்டு புலன்கள் என சம்பந்தப்பட்ட லக்கணத்திற்கு மிதுனம் எத்தனையாவது இடம் என்பதனை பொறுத்து தனது காரகத்துவங்கள் வழியே தனது பலன்களை ராகு தருவார். மேலே சொன்ன விதிகளுடன் மேற்சொன்ன பாவங்கள் அந்த லக்கணத்திற்கு 3, 11ஆம் இடங்களாக அமைந்து வீடு கொடுத்தவர்கள் வலுப்பெற்று ராகுவிற்கு சுபத்தன்மை கிடைக்குமாயின் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் ராகுவால் ஓரளவு நன்மைகள் இருக்கும். ஒருவருக்கு நடக்கும் தசையின் பலன் சொல்வதற்கு அந்த கிரகத்தின் சார பலம் எனப்படும் அந்த கிரகம் அமர்ந்திருக்கும் நட்சத்திர நாதனின் பலமே மிகவும் முக்கியமான ஒன்று என்பது ஜோதிடத்தின் தீர்க்கமான விதி. ஆனால் ராகு கேதுக்களுக்கு மட்டும் சார பலத்தை விட ராகுவின் வீட்டு அதிபதி மற்றும் அதனுடன் சேர்ந்த பார்த்த கிரக அமைப்புகளே முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் ராகு கேதுக்கள் முழுமையான அந்தஸ்துள்ள கிரகங்களே இல்லை என்பதுதான். ராகு கேதுக்கள் 9 கிரகங்களில் 2 தான் என்றாலும் மற்ற 7ஐயும் விட முற்றிலும் வேறுபட்டவை. பூமி மற்றும் சந்திரனின் நிழல்கள் மட்டுமே இவை என்பதாலும், ஒளியை பிரதிபலிக்கும் திறன் இல்லாதவை என்பதாலும், ஒளியை மறைக்கும் தன்மை கொண்ட எதையும் தடை செய்யும் கிரகங்கள் என்பதாலும், சில நிலைகளில் மற்ற கிரகங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள விதிகள் அப்படியே ராகு கேதுக்களுக்கு பொருந்தாது, பொருத்தி பார்க்கவும் கூடாது. மனித வாழ்வில் ராகு கேதுக்களின் பங்களிப்பை உணர்ந்து அவற்றின் இருப்பை துல்லியமாக கணித்து இவற்றை வேத ஜோதிடத்தில் இணைத்த விதத்திலேயே நமது ஞானிகளின் தெய்வீக ஆற்றல் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதுபோல இந்த சாயா கிரகங்களின் செயல்களை துல்லியமாக கணிப்பதில் மட்டுமே ஒரு ஜோதிடரின் மேதமையும் அறியப்படும். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் ராகுவின் பலன்களை சொல்ல உதவும் இதே விதிகள்தான் கேதுவிற்கு பலன் சொல்லும் போதும் பயன்படும். அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் தலையும் வாளும் என்பதாலும், ஒரு கோட்டின் 2 எதிரெதிர் முனைகள் என்பதாலும் கேதுவிற்கு பலனறியும் போது சில அம்சங்களை மாற்றி பலனறிய வேண்டும். கேது சொந்த நட்சத்திரத்தில் அமரும்போது என்ன பலன்களை செய்வார் என்று பார்க்க போவேமேயானால், தனுசு ராசியில் கேது மூல நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கும் பலன்களை தன்னுடைய காரகத்தின் வழியாக தனுசு ராசி அந்த லக்கணத்திற்கு எத்தனையாவது பாவம் என்பதன்படி செய்வார். இதுபோலவே மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமரும்போது பூரணமாக செவ்வாயைப் போலவே செயல்பட்டு தன்னுடைய காரகத்துவங்களான தனம், ஞானம், மருத்துவம், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்ட விஷயங்களின் வழியே மேசம் அந்த லக்கணத்திற்கு நல்ல பாவமாக இருந்தால் நற்பலன்களையும், தீய பாவமாக இருந்தால் தீமைகளையும் முழுக்க செவ்வாயாக மாறி செய்வார். சிம்மத்தில் மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் நிலையில் சூரியன் மற்றும் செவ்வாயைப் போல செயல்பட்டு சிம்மம்
அந்த லக்கணத்திற்கு நல்ல தீய பாவமாக அமைவதை பொறுத்து, நல்ல பாவமாக அல்லது தீய பாவமாக அமைவதை பொறுத்து கேதுவால் நன்மைகளோ தீமைகளோ இருக்கும். மேலே ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொன்ன பலன்களோடு ராகுகேதுக்களை பார்க்கும் கிரகத்தின் பலன்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். அஸ்வினி மகம் மூலம் இவை மூன்றும் கேதுவின் நட்சத்திரங்கள்தான். இவை மூன்றிலும் இருக்கும் கேது ஒரே பலன்களை தருவது இல்லையே. இந்த மூன்று நட்சத்திரங்களின் குணங்களும் வேறு வேறானவை தானே. ஆகவே சுயசரத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் கேதுவின் உள்ளார்ந்த துல்லிய பலன்களை அறிவது எப்படி? அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? அதை எப்படி உணர்வது? அவற்றை எப்படி பிரித்து உணர்ந்து அறிந்து பலன் சொல்வது? பார்ப்போம். அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? இவற்றின் மூன்றின் நாயகன் கேது என்றாலும் மூன்றும் தனித்தனியான நட்சத்திரங்கள் தானே. மூன்றும் ஒன்றல்ல எனும்போதே இவற்றின் தன்மைகளும் வெவ்வேறு தானே. அவற்றை எப்படி பிரித்துணர்ந்து பலன் அறிவதை எப்படி பார்ப்போம். இதுபோன்ற கேள்விகளுக்கு விடை காணத்தான் ராசிகளின் தன்மையான சரம் சிரம் உபயம் போன்றவைகளும் ஆண் பெண் ராசிகள் மற்றும் நெருப்பு நிலம் நீர் காற்று போன்ற ராசிகளின் தத்துவங்களும் நமக்கு போதிக்கப்பட்டன. ஒரு நுண்ணிய நிலையாக ராகு கேதுக்களின் ஆளுமைக்கு உட்பட்ட 6 நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய 6 நட்சத்திரங்களும் ஆண் ராசிகளில் மட்டுமே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலும் கேதுவின் நட்சத்திரங்கள் ஆண் நெருப்பு ராசிகளிலும் ராகுவின் நட்சத்திரங்கள் ஆண் காற்று ராசிகளில் மட்டுமே அமையும் என்பதும் ஒரு சிறப்பு. ராகுவிற்கான புகழ்பெற்ற பரிகார ஸ்தலமான ஸ்ரீ காளகஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலமாக நமது ஞானிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒளியை விழுங்கும் இருட்டு காற்றோடு தொடர்புடையது என்பது இதில் மறைந்திருக்கும் சூட்சமம். இது பற்றிய விளக்கங்கள் 12 ராசிகளின் தத்துவங்களையும் அவைகள் அமைக்கப்பட்ட விதங்களையும் பற்றி விளக்கும்போது தெரிய வரும். அதுபோல அஸ்வினி அமைந்துள்ள மேசம் சரராசி ஆதலால் மனிதனுக்கு பயன்படாத கட்டுக்கடங்காத காட்டுத்தீ போன்ற நெருப்பு ராசியாகவும், மகம் அமைந்துள்ள சிம்மம் சிறராசி என்பதால் ஒரே இடத்தில் நிலைத்திருந்து எரிந்து சமைப்பது போன்ற நல்ல வேலுக்கு பயன்படும் நிலைத்தன்மை கொண்ட நெருப்பாகவும் விளக்கப்பட்டுள்ளது. மூல நட்சத்திரம் அமைந்துள்ள உபய நெருப்பு எனப்படும் தனுசு சரம் சிரம் இரண்டின் இயக்கமும் கலந்தது. அதாவது சில சமயம் பயன்பட்டும் சில நேரம் தேவைப்படாமலும் இருக்கும். துல்லியமாக சொன்னால் தனுசு அறுப்பெரிக்க பயன்படாமல் ஞான விளக்கரிக்க பயன்படும் தெய்வீக நெருப்பு ராசியாகும். எனவே கேது அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது அல்லது ஒரு கிரகம் அஸ்வினியில் அமர்ந்திருக்கும் போது கேதுவின் குணங்களான தத்துவம் ஞானம் போன்றவற்றை செவ்வாயின் துடிப்புடன் விரைவாக தருவார். அதே நேரத்தில் விரைவான செயலின் முடிவில் கிடைத்த பலன் விரைவாகவே சென்றுவிடும். மகம் நட்சத்திரத்தில் கேது இருக்கும்போது அல்லது வேறு கிரகம் இருக்கும்போது இங்கே கேதுவின் குணங்கள் சூரியனின் நிலைத்தன்மையுடன் இருக்கும். இந்த பலன்கள் சூரியனின் தன்மைகளான தலைமை பண்பு அதிகாரம் ஆளுமையின் வழியில் கிடைக்கும். அஸ்வினி போல கிடைத்த பலன் விரைவாக கை நழுவி போகாமல் இறுதி வரை கூடவே இருக்கும். மூல நட்சத்திரத்தில் கேதுவோ அல்லது வேறு கிரகமோ அமரும் பட்சத்தில் இங்கே பரிபூர்ண ஞானம் வெளிப்படும். ஏனென்றால் இந்த ராசியின் நாயகனான குரு சாஸ்திரம் ஞானம் போன்றவர்களுக்கு சொந்தக்காரர் என்பதாலும் கேதுவும் இதே பலன்களை வேறு வடிவில் தருபவர் என்பதாலும் இந்த இடத்தில் இருக்கும் கேது அல்லது வேறு கிரகங்கள் ஞான சம்பந்தமான பலன்களை செய்யும்.
இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.